जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं बोधगणादि सेवितं कवित्त जम्बो पलसार भक्षितं उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सूर्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமோ நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி. இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு. இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய தாக்கங்கள் உண்டு, நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு. சனி பயிற்சி அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருப்போம். 27 நட்சத்திரம் 12 ராசிகள், ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம். நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார். சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம், ஆட்சி, நீச்சம், பகை, நட்பு அப்படின்னு சமம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு. அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 இரவு 9:44 மணிக்கு சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்பொழுது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 ராசிக்குமே ஜென்ம சனியாக வருகிறார். ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது, முக்கியமாக 12 ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு கோவில் சொல்லியிருக்கேன். அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. பெயர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான். அவர் பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் 8வது கிரகம், அவருக்கு 8, 17, 26 என்று சொல்லக்கூடியது. இடம் பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர். ஆயுதம் பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர். துணைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது மாந்தி தேவி, நீலாதேவி என்று சொல்லக்கூடியது. பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும், அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோம்னா தபதி, சர்வாணி, அதே போல் யமன், யமுனை, இவங்கெல்லாம் மனு, இவங்கெல்லாம் சனி பகவானுடைய சகோதரர்கள். குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன். இதுதான் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள். அப்போ ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் இப்போ இன்றைக்கி மீன ராசியில் இன்றைக்கி ஜென்ம சனியாக வராருன்னு சொன்னால், இப்போ மீன ராசியிலேருந்து இப்போ அடுத்த மேஷ ராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது 30 வருஷம் ஆகும். அதனால தான் 30 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழரை சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி 2.5 வருஷம், மங்கு சனி 2.5 வருஷம், பாத சனி 3.5 வருஷம். இந்த பாத சனியோட இந்த 2.5 வருஷம் சனி பகவான் விட்டு போடும். பொங்கு சனி, மங்கு சனி, பாத சனியாக விட்டு போகிறது. அதனால தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை, 2.25 நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது, மெதுவாக தான் வருவார். மந்தகாரகன்னு பேர். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு 2.5 வருஷம் ஆகும். உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார். சனி கொடுக்க யாருக்கு எடுக்க. சனி பகவான் மாதிரி கொடுக்குறவனும் கிடையாது, கெடுக்கிறவனும் கிடையாது. சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான். நேரம் பார்த்து செய்யக்கூடியவர். இன்றைக்கும் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி கும்பமேளாவில் இன்றைக்கி இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரண விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன். எதுக்கு அப்படியே வித்துட்டு போயிருக்கலாமே, எதற்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள். அதுதான் நேரம். அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார், எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன கலாக கொடுக்குறார். இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரய சனியாக வரார். கவனமாக இருக்கணும், விரய சனியாக வரார். ரிஷப ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார். மிதுன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார். கடக ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார். அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டம சனியாக வரார். கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார்.
துலா ராசிக்கு ரோக சனியாக வரார். இப்போ அதே போல் விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனியாக வரார். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார். மகர ராசிக்கு சகாய சனியாக வரார். கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீன ராசிக்கு ஜன்ம சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், இப்போ விரயச்சனின்னா விரயச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு, அதே போல் ஜன்மசனின்னு மீனராசிக்கு ஜன்மசனின்னா ஜன்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுவாமி, நான் இதை பற்றின விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், விருச்சிக ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சிம்மராசி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. கும்பராசி நேயர்களே, தன்னுடைய தலைவிதி எதுன்னு தெரியாமல் வாழ்ந்து வரும் கும்பராசி நேயர்களே, உங்களை தலையெழுத்து இதுதான் தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா இது இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோமே. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு, கும்பராசிக்கு ஜென்மசனி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்செடுத்து ஃப்ரீ அப்படி பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஜென்மசனி விட்டுருச்சு, கும்பராசிக்கு கொட்டும் கொட்டுறதை அள்ள முடியாத அளவுக்கு டேப் திறந்தா அப்படியே கொட்டும், அப்படியே அள்ளிண்டு போகிற அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் படுற அவஸ்தை அவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய தலைவிதி எதுன்னு தெரியாமல் வாழ்ந்து வரும் கும்பராசி நேயர்களே, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாக்கு குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்றார். எங்கே? 2ஆம் இடத்துல உட்கார்றார். கும்பராசிக்கு அடுத்த ராசி என்ன ராசி? மீனராசி. குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் நாக்கில் உட்கார்றார். உங்கள் நாக்கில் உட்கார்றார் இல்லையா? பேசும்போது கவனமாக பேசணும், இல்லைன்னா எவனா பிரச்சனை பண்ணி விட்டு போயிடுவான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும் சொல்கிறாங்க நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நினச்சிடாதீங்க. பொறுமையாக நிதானமாக நமக்கு இருக்குன்னு ஆடவும் வேண்டாம், இல்லைன்ட்டு இது பண்ணிக்கவும் வேண்டாம். எப்படி இருக்கணுமோ அப்படி நான் சாதாரணமாகவே இருந்துட்டு போகிறது நல்லது. சொல்கிறாங்க இல்லையா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் மாதிரி இருங்க, சரிங்களா? சுகஸ்தானம் நேரம் பாராமல் உழைத்து அலைச்சல் அதிகமாகி பயணங்கள் தந்து அதன் மூலம் வருமானம் லாபம் தரும். அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பயணங்கள் அதிகமாக இருக்குது, அலைச்சல் அதிகமாக இருக்குது, 4 இடம் போனால் போய் வந்தால் தான் காசு. அவ்வளோ சிரமப்படுறீங்களா? அவ்வளோ சிரமப்பட்டு தானே அந்த காசு சேர்க்குறீங்க, அவ்வளோ லாபம் தரும். இது நாள் வரை மந்தமாக செயல்பட்ட நீங்கள் இனி சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொண்டு சிறப்பான உங்களோட செயல்பாடு இருக்கும். மனம் போன போக்கில் செலவு செய்யாமல் இதுவரை கடன் விரயம் கெட்ட பேர் இடமாற்றம் என பல எதிரி தொல்லைகள் ஏற்பட்டது. சனி நாக்கில் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் என சிந்தித்து பேச வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை, குடும்ப பொறுப்பு வேண்டும். அதே போல் நீங்கள் செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வரும், கவனம் தேவை. பொறுமையாக பேசவும், கடன் திரும்ப கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ பார்த்துக்கோங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஒரு கட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளை மானத்தையே வாங்கிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். விரயமாகும், சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பணத்தை சேர்க்கறதுக்கு கற்றுக்கோங்க. இதுவரை நான் சொல்லுவது எல்லாம் தான் சரி, நமக்கு தான் நம்ம சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மாற்றி. இது சில பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கும்பராசி பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான், நான் சொல்கிறத நீ செய். அப்படி மனைவி நல்ல விஷயத்த சொன்னால் கூட நான் சொல்கிறத நீ செய், உன் இஷ்டத்துக்கு நீ செய்யாத, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயத்தில் மாற்றி பார்த்து செய்யுங்க. உங்கள்கிட்ட பணம் எப்படி தெரியுமா இருக்கும்? தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி ஒட்டாத மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பணம் இருக்கும். பணம் கையில் தங்கவே தங்காது, கொடுத்து வாங்குங்க யார்கிட்டையாவது. பணம் தங்காது, செலவு அதிகமாக வரும். உங்கள்கிட்ட பணம் தங்காது, மகள்கிட்டையோ மனைவி கிட்டையோ பணத்தை கொடுத்து வச்சு வாங்குங்க. ஏவல் பிள்ளி சூன்யம் ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பயம், யாரும் நமக்கு கெடுதல் செஞ்சுட்டாங்களோ, அவன் நமக்கு எதாவது கெடுதல் செஞ்சுருப்பானோ, இவன் நமக்கு எதாவது கெடுதல் பண்ணியிருப்பானோ, பக்கத்து வீட்டு கரைஞ்சி செஞ்சிருப்பானோ, எழுத்து வீட்டு கரைஞ்சி ஏதாவது செஞ்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான
பயங்கள்லாம் வரும் இந்த நேரத்தில். ஸோ கவனமாக இருங்க. குடும்ப பெண்களுக்கு மன நிம்மதி இருக்காது, மன உளைச்சல், மன சங்கடம் இருக்கும், பணப்பற்றாக்குறை, சமாளிக்க வேண்டுங்கிற எண்ணம் மனசில் ஓடிண்டே இருக்கும். அதே போல் கடன், நோய் எதிர்ப்பு இவை எல்லாமே இருக்கும். போராடி ஜெயிக்க வேண்டி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் உண்டு. இனி மனம் போன போக்கில் போனால் உறவினர் பகையாவார். நீங்கள் மனம் போன போக்கில் போனால் ஆமாம் அவங்க கிடக்கிறான், அவன் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டான், அவனும் சிந்திச்சு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மனம் போன போக்கில் போகாதீங்க. குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படுங்க. சிலருக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிதல் உண்டு. பிறர் பேச்சை கேட்டால் தீமை அதிகம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பணம் பொருள் இழந்து விடுவீர்கள். பிறர் பேச்சை கேட்டு நீங்கள் அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு போய் இது பண்ணிங்கன்னா பணம் பொருள் இருக்கிற சொல்லுவான், இந்த பணம் இவன் கேட்குறான் கொடுப்பா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா, அவன் ரொம்ப நல்லா நம்பிக்கையானவன், நாணயமானவன், கொடுப்பா, எல்லாம் செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்லா குறைச்சி நல்லா பெருசாக போட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தந்தை மகன் பிரிதல் உண்டு. தொழில் விருத்தி உண்டு. வியாபார விருத்தி உண்டு. சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். உத்தியோகம் சிறப்பு. பெண் நட்பு பகை தரும். ஆணுக்கு பெண் நட்பு பகை தரும், பெண்ணுக்கு ஆண் நட்பு பகை தரும். ஸோ கவனமாக இருங்க. பிறருக்கு ஜாமீன் ஏற்றால் கடன் நீங்கள் அடைக்க வேண்டியிருக்கும். யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போட்டிங்க, அந்த மொத்த கடனை நீங்கள் தான் அடைக்க வேண்டியிருக்கும். அது 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 30 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அடைக்க வேண்டியிருக்கும். நட்பால் மோசம், நம்பிக்கை துரோகம், காதல் தோல்வி என சந்திக்க நேரும். கவனமாக இருங்க. கருநீலம் சிகப்பு தவிர்க்க வேண்டும். விவாகரத்து தடைப்படும். திருமணம் கூடி வரும். 2ஆம் திருமணம்லாம் கூடி வரும். மாணவ மாணவிகள் படைப்பில் நல்ல தேர்ச்சி இருக்கும். பட்டப்படிப்பு, வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு. வாகன யோகங்கள்லாம் உண்டு. சொந்த தொழில் விரிவு உண்டு. எல்லாமே நல்லா இருக்குது. கருப்பு வஸ்திர தானம் கொடுங்க. கருப்பு வேஷ்டி தானம் கொடுங்க. கருப்பு எள்ளு தானம் கொடுங்க. மற்றும் நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. 6 வாரம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஸ்தலம் அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் இருக்கிற அந்த ஊர் போகலாம். அப்படி இல்லைன்னா உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கொச்சனூர், உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 2 ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு கெடு பலன்கள் குறைந்து சுகமாக வாழ்வீர்கள். சுகம் வாழ்க, வளமுடன் வாழ்க, நலத்துடன்.